படுத்தா நாங்கள் நகரத்தை விட்டு வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல தேவ சித்தத்தில் ராஜாவாக இருக்கிறோம். அல்லேலூயா. மாற்ற முடியுமா? முடியாது. தேவ சித்தத்தில் இருந்தால் நீ படுத்தா சமாதானமாக தூக்கம், உன்னை தேடி எல்லாமே வரும். நீ ராஜா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ராஜா, நான் ராணி, நான் இளவரசன், நான் இளவரசி. காரணம் தேவ சித்தத்தில் நான் இருக்கேன். தேவ சித்தத்தில் இருக்கிறவனை எவனையும் என்ன பண்ண முடியாது. நீ எத்தனை தான் எடப்பாடி சொன்னாராம், ஸ்டாலின் ஐயா சொன்னாராம், சுண்டு விரல்ட்டு தூக்கிடுவேன் அப்படின்னாராம். எடப்பாடி சொன்னாராம், கடப்பாறையை போட்டுனாலும் தூக்க முடியாது என்ன அப்படின்னா. கடைசி வரைக்கும் இருந்துட்டு தானே போனாரு. ஆட்சியில இருக்கிறாரு. ஒரு வருஷம் இருக்கு. ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, ஐயா நான் எடப்பாடியை சுண்டு விரல்ட்டு தூக்கிடுவேன் அப்படின்னாரு. ஒரு நாள் மைக்க பிடிச்சி பிடிச்சினாரு, கடப்பாறையை கூட கொண்டு வந்தாலும் என்ன தூக்க முடியாது அப்படின்னாரு. அல்லேலூயா. ஒரு எடப்பாடிக்கே அவ்வளவு தைரியம்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு எவ்வளவு தைரியம். கர்த்தர் ஆராதிக்கிற உங்களுக்கு எவ்வளவு தைரியம். உங்களை ஒருவன் தூக்க முடியுமா? உங்க காரியத்தை ஒருத்தன் அழிக்க முடியுமா? உங்களை ஒருத்தன் எதுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா உனக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறனால எல்லா வாய்ப்பும் தேவன் உனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உன் மேலே எவனும் கை போட முடியாது. உன்னை எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நின்னவன் நொடிஞ்சு தான் போவான். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், எதிர்த்து நின்னவன் காணாமல் போயிடுவான், சிதறடிக்கப்பட்டு போயிடுவான். நீ தேடி இந்த ஊர்ல ஒரு பையன் இருந்தான், இந்த பையன் இல்ல. அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தத்துல இருக்கிறவர்களுக்கு உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் 2 தீமோத்தேயுல சொல்றாரு 1:12, அதனிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் என்ன சொல்றாரு? ஆயினும் சொல்லுங்க, ஆயினும் நான் வெட்கப்படுவது இல்லை. உனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கிற மாதிரி தெரியுமே. ஐயோ ஐயோ, நம்மளை வெக்கப்படுத்திட்டானுங்களே, கேவலப்படுத்திட்டானுங்களே, வெக்கப்படுத்திட்டானு. என்னையும் வெக்கப்படுத்தி விட்டானுவோ, கொஞ்சம் கிண்டி விட்டானுவோ வீட்டுக்குள்ள. ஆமா, கேவலப்படுத்துற மாதிரிலாம் என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்தானுவோ. நீ என்னமும் பண்ணுடா. பவுலு, எங்க பவுலே ஜெயித்தவன் ஒருத்தன் எழுதியிருக்கான் ஆவியில, ஆயினும் நான் வெட்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்படுவது. நான் தேவ சித்தத்தில் இருக்கேன். என் முன்னேற்றத்துக்கு ஒரு பேரும் என்ன பண்ண முடியாது, வெட்கப்படுத்த முடியாது. அவன் 4 பக்கம் 5 பக்கம் கொஞ்சம் கிளப்பி விட்டான். அங்கே கிளப்பி விட்டான், இங்கே கிளப்பி விட்டான், குடும்பத்துக்குள்ள ஆட்கள்கிட்ட கிளப்பி விட்டான், அதை பண்ணி விட்டான், வெட்கப்படுத்துகிற மாதிரிலாம் நடக்கிற மாதிரி பேச வச்சான், எல்லாம் செஞ்சான். ஆயினும் நான் வெட்கப்பட்டு போல, அவன் தான் வெட்கப்பட்டு போய் நிற்கான். அவன் தான் தலை குனிஞ்சு நிற்கான், அவ தான் தலை குனிஞ்சு நிற்கா. நல்லா தெரியுமா? கேட்டுக்கோ. அல்லேலூயா. நீ முன்னேறிட்டனா அதெல்லாம் முன்னேற்றம் இல்லை. தேவனுடைய சித்தத்தில் நின்று முன்னேறத பார்த்தியா? அப்படி ஆகாயத்தில் சிலம்படிக்காம நின்று எழுத்தாப்புல அடிக்கணும். சிலம்படிக்க தெரியுமா உனக்கு? நான் அடிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி அழகா அடிக்கணும் சிலம்பு. ஆகாயத்தில் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தில் நின்று அடிச்சு பாரு, உன்னை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நாங்கள் மேடை போட்டுன்னு சொல்லுவோம், மைக்கு போட்டுன்னு சொல்லுவோம், வீடியோ போட்டுன்னு சொல்லுவோம், எங்களை எவனும் ஜெயிக்க முடியாது. முடியுமா? முடியுமா? தில்லு இருக்கிறவன் அப்படி சொல்ல முடியும். தில்லு இல்லாத கோலை தான் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அல்லேலூயா. நம்ம அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவர் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். நம்மளை தேவன் வெட்கப்படுத்துவாரா? 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 வெட்கப்படுத்த மாட்டான். நீ நினைக்க உன் குடும்பத்தில் உள்ளவன் அவன் இவன் இவன் எவன் எவன் உன்னை வெட்கப்படுத்தலாம் நினைப்பான். ஏன்னா உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. அவனை வச்சு உன்னை வெட்கப்படுத்தலாம் பிசாசு நினைக்கான். அவன் தான் மண்ணை கவிட்டு போவானே தவிர, அவன் தான் சட்டி பாத்திரத்தை அள்ளிட்டு ஊரை விட்டு ஓடுவானே தவிர, நீ ஒரு வீடு வாங்கி